விவர்ஸ் வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்னைக்கு அந்த நேத்து ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, டாலஸ் டவுன் டவுன் உள்ள என்டர் ஆகிற வீடியோ பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷன் பார்க்க போறோம். ஸோ அதுக்குள்ள நம்ம இப்போ அந்த டவுன் டவுனுக்குள்ள டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும். அதை அப்படியே நீங்க பார்த்துட்டே வாங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் இது வந்ததுன்னா மட்டும் நான் சொல்றேன். மீதிலாம் அப்படியே நார்மல் பில்டிங்ஸ் தான் அழகா. அதை வந்து அப்படியே வாட்ச் பண்ணுங்க. சிக்னல்ல இப்ப வண்டி நின்னுது. அந்த ஸ்டாப் சைன் அங்க இருக்கு. அந்த ஸ்டாப் சைன் வரும்போது ஆக்சுவலா கிராஸ் பண்ணக்கூடாது. ஸ்டாப் சைன்ல வந்து நம்பர்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க. அந்த நம்பர்ல வந்து 15 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் கிராஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறுத்திடணும். அதனால அவங்க நிதானமா கிராஸ் பண்ணி போறாங்க. இப்ப ஈவன் இன்டர்னல் ரோட்ஸ்ல கூட அந்த ஸ்பீட் பிரேக்கர்ன்னு இருக்கிறது வந்து கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலா தான் நான் நேத்துக்கே சொன்ன மாதிரி ஸ்டாப் சைன் இருக்கு. அந்த ஸ்டாப் சைன் இருக்கும்போது வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகணும். இது மாதிரி பெரிய ரோட்ஸ்லலாம் வந்து ஆஸ் யூஷுவல் அந்த சிக்னல் வந்து இருக்கும். ஸோ அத அப்சர்வ் பண்ணி அப்படியே போ வேண்டியதுதான். அபார்ட்மெண்ட்டுக்குள்ளலாம் இருக்கு இல்லையா? அங்கலாம் குட்டி குட்டியா ஸ்பீட் பிரேக்கர், மெட்டல் ஸ்பீட் பிரேக்கர் மாரி போட்டுருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏடி&டி பில்டிங் இது. அது டிஜிட்டல் டிஸ்ப்ளே மாரி இருக்கு, ஆட் இருக்கு. அது வந்து அமெரிக்கன் டெலிகம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த இதோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இது. இந்த 2 பில்டிங்க்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து என்னன்னா, ஒரு பில்டிங்லேருந்து ஒரு பில்டிங்க்கு வந்து வாக் பண்ணி போறதுக்கு வந்து சௌகரியமா பண்றாங்க. டிராஃபிக் இது பண்ணாம இருக்கிறதுக்கு. அது வந்து பார்க்கிங் ஒரு சைடுல, ஆஃபீஸ் ஒரு சைட்லயும் இருக்கு சில இடத்துல. சில இதுல வந்து அவங்களோட ஓன் பிரான்ச்சஸ் அது மாரி இருக்கிறதாவும் இருக்கு.
இப்போ இந்த பிரிட்ஜ் மாரி இருக்கிறதெல்லாம் பார்த்தா லோ லெவல்ல இருக்கு இல்லையா? இது மாரி எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணிடுறாங்க அப்டின்னா, அந்த பிரிட்ஜோட ஹைட் என்ன அப்டி நார்மல் ஹைவேஸ்ல கூட ஏதாவது பிரிட்ஜ் இருந்ததுன்னா அதில போட்டுர்றாங்க. ஸோ அப்ப ட்ரக் எல்லாம் வந்ததுன்னா, அதுக்கு தகுந்த மாரி இத வந்து அவங்க சூஸ் பண்ணி போய்க்கிறாங்க. இந்த இடத்துல லோ லெவல் பிரிட்ஜா இருக்கு அப்டின்னா, அத அவங்க கிராஸ் பண்ணாம வேற ரூட் எடுத்து போறாங்க. அது ஒரு இது வந்து சைன் வந்து அந்த அவங்களோட இதுலயே வந்துருது. மேப் ஆன் பண்ணும்போது அந்த இடத்துலயே வந்துருது. இது இங்க லோ லெவல் பிரிட்ஜ் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்ததுன்னா அவங்க அந்த லைனே விட்டுட்டு வேற இதுல வந்து அவங்க மாறி போறாங்க. அது மாரி இருக்கு. நம்ம ஊர்லலாம் சில சமயம் லாரில மாட்டிக்கும் இல்லையா? அது மாரி பிரச்சனை இல்லாம கரெக்ட்டா இது பண்றாங்க. புதுசா வர்றவங்களுக்கு. பழகினவங்க அந்த எந்த இடத்துல வரணுமோ அப்படியே போயிட்டு இருக்காங்க. இந்த ஆப்போசிட்ல தெரியிற பில்டிங் எல்லாமே பார்த்தா ரெசிடென்ஷியல் ஃபிளாட்ஸ் இது எல்லாமே. இப்ப நம்ம ஒரு பார்க் ஏரியாக்கு என்டர் ஆயிருக்கோம். அங்க என்ட்ரன்ஸ்ல ஒரு ஃபவுண்டைன் மாரி இருக்கு. இது வந்து ரீசென்ட்டா ஒரு 1 இயர் முன்னாடி இது பண்ணியிருக்காங்க. அங்கங்க கிளீனிங் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க ஈவினிங் இது நாங்க போனது வந்து ஒரு சாட்டர்டே. ஸோ நெறைய ஃபேமிலிஸ் வந்து குழந்தைங்களெல்லாம் அழைச்சுன்னு வந்துட்டு, அந்த தண்ணீல வந்து சும்மா கொஞ்சமா தண்ணி லெவல் இருக்கு. அதுல அழகா விளையாடுறாங்க. விளையாட விட்டுட்டு அவங்கலாம் அந்த பெஞ்சஸ்ல உட்காந்துருக்காங்க. ஆ அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் ஃபுல்லா வெட் ஆயிட்டாங்க அப்படின்னா, சின்ன பசங்களா இருந்ததுன்னா, அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்க. இல்லன்னா சேஞ்சிங் ரூம் இருக்கு பெரியவங்களுக்கு. அங்க பார்த்தீங்களா 2 பேர் வந்து ஒருத்தர் வந்து டாக் எல்லாம் அழைச்சுட்டு போயிட்டுருக்காரு. அந்த அங்க கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அங்க தள்ளி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைவே போகுது பாருங்க. அங்க கார்லாம் மேல ஒரு ஸ்லோப்ல. அது வந்து ஒரு ஹைவே அது. அது வந்து இந்த கீழ அந்த பிரிட்ஜுக்கு கீழ அந்த பார்க் இது அந்த ஹைவே வந்து போகுது. இந்த பார்க் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃபுல்லா இருக்கு. அங்கங்க நெறைய சேர்ஸ் போட்டு நல்லா அந்த கிராஸ்லாம் அழகா வளர்த்து நல்லா வச்சிருக்காங்க. ஸோ இந்த பார்க்ல வந்து இந்த ஃபவுண்டெயின்ல வந்து ஆ ஒரு இருட்டுனதுக்கு அப்புறம் ஒரு 7:30, 8க்கு அப்புறம் தான் இங்க இருட்டுது. அதுக்கப்புறம் வந்து நெறைய அந்த கலர் லைட்ஸ் எல்லாம் பண்றாங்க. இதுல ஃபுட் ட்ரக்குன்னு சொல்லிட்டு வருது. அதுல வந்து நெறைய ஃபுட் ஆர்டிகிள்ஸ்லாம் வந்து ஐட்டம்ஸ்லாம் சேல்ஸ் பண்றாங்க. அத இந்த பசங்கலாம் எல்லாருக்கும் வாங்கி குடுத்துட்டு, எல்லாரும் சாப்ட்டுட்டு, ஒரு பிக்னிக் மாரி ஒரு சாட்டர்டே நைட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸா அது இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் டைம் 8 ஆயிடுச்சு. இவ்ளோ வெளிச்சம் இருக்கு. இன்னொரு ஒரு 10, 15 நிமிஷத்துல அப்படியே இருட்ட ஆரம்பிக்கும். இருட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த கலர் லைட் இதோ வருது பாருங்க. அந்த கலர் லைட்ஸ்லாம் வருது. அந்த பில்டிங்ல எல்லாமும் லைட்ஸ்லாம் ஆன் ஆயிடுது. அவ்ளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. டே டைம்ல ஒரு வியூ இருக்கு அப்படின்னா, நைட் டைம்ல அந்த வியூ ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணேங்க.
இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். இது வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.